அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் எடுத்தவன் கையில் மட்டும் கிடச்சா அவனை 4 குத்து நங்குன்னு குத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டு வச்சுருக்காங்க. பட் இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அங்கே நடக்கிறது வேறு ஒன்றா வந்து இருக்கும். சரி, நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஓகேவா? அப்படிங்கிறப்ப அதாவது இதில் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் சரி தான், சரியா, எவ்வளோ நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா இருந்தாலும் சரி தான், இந்த தமிழில் 85க்கு மேலே அவங்க வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு குதிரை கொம்பு தான். 85 போட்டாங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ரைட். இதில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? நிறைய ஃபீல் கூட பண்ணுவீங்க, என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, கேட்குற கேள்வி எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து கொஸ்டின் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அதாவது ஸ்கூல் புக்கில் வந்து கேட்டு கஷ்டமாக கேட்டாங்கன்னா அது வேறப்பா. சரி, கஷ்டமாக கேட்டிருக்காங்க, நம்ம படிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விகள் வந்து கேட்டுருக்குறாங்க. சரி, பார்க்கலாம் நம்ம வந்து என்னென்ன கேள்விகளுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ரைட். அதே மாதிரி ஃபைனல் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ விட்டா தான் என்ன அப்படின்னா ஒரிஜினல், அதுதான் வந்து ஃபைனல். மற்றபடி ப்ரைவேட் கீ வந்து விடுறது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ரைட்டு போல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் வெயிட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பாருங்கள், பிழையான தொடர். இதில் வந்து பிழையான தொடர் எது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி தான் வந்து பிழையான தொடர். நான் வந்து ஜஸ்ட்டு ஆன்சர் மட்டும் வந்து சொல்கிறேன். இதில் வந்து காலையில் அப்படிங்கிறதுக்கு லை, இந்த லை வந்து வரணும். சரியா? ரெண்டாவது வந்து பாருங்கள், ரெண்டாவதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அழிந்தது தீமை அப்படிங்கிறது குணப்பெயர், தீமை அப்படிங்கிறது குணப்பெயர், பிறப்பு அப்படிங்கிறது தொழிற்பெயர், கை அப்படிங்கிறது சினைப்பெயர், நிலம் அப்படிங்கிறது இடப்பெயர். செற்றம் எதிர்ச்சொல் கதறுக. செற்றம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பகைவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா பகை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கேண்மை அப்படிங்கிறது. பாடும் பாடல் பெயரச்சம் என்ன வகை பெயரச்சம்? பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம். நட வினையாளரின் பேர் என்ன? நடந்தவன். வை வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன? ஆக்சுவலாக இதில் வினைமுற்றுன்னு பார்க்குறப்ப வைத்தால் மட்டும்தான் வினைமுற்றா வந்து இருக்குது. ஆனால் இவன் என்ன கேட்டிருக்கா அப்படின்னா ஏவல் வினைமுற்று. அப்படி ஏவல் வினைமுற்றுன்னு பார்க்குறப்ப இது எல்லாமே தப்பாக தான் வந்து வரும். ஓகேவா? வைத்த அப்படிங்கிறது எச்சம், வைத்த அப்படிங்கிறது எச்சம். ஓகேவா? வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உயர்தனியில் வந்து அதாவது இதில் வந்து வராது. வைத்தால் அப்படிங்கிறது நம்ம வந்து வினைமுற்றா வந்து வச்சுக்கலாம். பட் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி வராது. வையுங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அது ஏவல் வினைமுற்று வந்து வைக்கலாம். சரியா? ஆனால் இங்கே வந்து மெஜாரிட்டி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியாக வந்து இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். கரெக்டு. அடுத்து ஏ யா ஆ ஓ சுட்டெழுத்துக்களாக வந்து பிறகு தப்பு. இது வந்து வினா எழுத்து. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பது சுட்டுச்சொற்கள். ரைட்டு. இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ ஊ வந்திருக்கு. கூற்று சரி, காரணம் சரி. அடுத்து பொருந்தாத இணை வந்து கேட்குறாங்க. இது வந்து இணை எழுத்து ஐ ஆ அப்படிங்கிறதான் வந்து பொருந்தாத இணை. கணம் கானம். கணம் கானம் பொறுத்த வரைக்கும் கணம்னா கூட்டம், காணம் அப்படின்னா பொன் அப்படிங்கிறது அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து தந்த பலகை பொருள் கொடுத்த பலகை. இதுக்கு வந்து கூற்று சரி, காரணம் சரி. சரியா? ஒரு சில டைம் வந்து கூற்று தவறு, காரணம் தவறும் வரலாம். ஓகேவா? அது ஆன்சர் கீ வந்து டிஎன்பிஎஸ்சி விட்டால் தான் உண்டு. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து தமிழ் புலவர் வந்து கிடையாது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கொடுக்கட்டும். ஆனால் மெஜாரிட்டி இது வந்து வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. சந்திப்பிழையற்ற தொடர். இது வந்து அங்கு கேட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு. மற்ற எல்லாமே தப்பு தான். ஓகேவா? ஏன்னா கூ அப்படிங்கிற அந்த எழுத்து வர்றதுக்கு அடுத்து வந்து என்ன வரணும் அப்படின்னு கேட்டால் இந்த வல்லினம் வந்து வரணும். அடுத்து அகர வரிசைக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்டு. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. ஓர் தான் வந்து வரணும். ஸோ தப்பு. உயிரெழுத்துக்களை தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் வந்து பயன்படுத்த வேண்டும். கூற்று தவறு, காரணம் சரி அப்படிங்கிறது கரெக்டு. தேவக்கோட்டை தேவோட்டை இதெல்லாம் வந்து போட்டுருவீங்க. இதெல்லாம் லட்டு கொஸ்டின். ஓகேவா? தாரணி. தாரணி அப்படின்னா பூமியும் உலகமும் வரும். மீமிசை ஞாயிறு. மீமிசை அப்படின்னா மேல் பகுதி வந்து குறிக்கும். அடுத்து முரள் வகுளி வாழை வியாழம். இதில் வந்து பொருந்தாது என்ன அப்படின்னா வியாழம் அப்படிங்கிறது. மற்ற மூணுமே மீன் வகை வந்து குறிக்கும்.
இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 70ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் வந்து டிஎன்பிசிலேருந்து ஆன்சர் கீ வந்து வரட்டும். ஓகேவா? இதெல்லாம் எங்கே எடுத்தாங்கன்னே தெரியல. ஓகேவா? அடுத்து இந்த இதுக்கு வந்து உறவோர் அப்புறம் மடவம், இதுதான் வந்து எதிர்ச்சொல். உறவோர் மடவம். உறவோர்னா அறிவுள்ளவர் அப்படின்னு சொல்லலாம், மடவம்னா அறிவற்றவர் அப்படின்னு சொல்லலாம். ஒருவர் அல்லது நூல் கூறும் இந்த இடத்துல வந்து முக்கார் புள்ளி வரலாம். அடுத்து இந்த இதுக்கு ஆன்சர் டிஎன்பிசி விட்டா தான். என்ன சார் டிஎன்பிசி விட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இது. சரியா? என்ன தான் வந்து இந்த ப்ரைவேட் சென்டரில் வந்து சொன்னாலுமே வந்து இதெல்லாம் வந்து டிஎன்பிசி விட்டால் தான் உண்டு. ஆன்சருக்கு அவன் என்ன இதுலேருந்து எடுத்திருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரில. சரியா? இது டிஎன்பிசி வந்து ஆன்சருக்கு வந்து விடட்டும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து டவுட்லேயே வந்து வச்சுக்கோங்க. புல் அப்படிங்கிறது நரலும் அப்படிங்கிறது. புல்னா அன்னப்பறவை வந்து குறிக்கலாம். சரியா? நரலும். பிழையற்ற நிகழ்கால தொடர் பொறுத்த வரைக்கும் பூமி சொல்கிறது. யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விதியே இடம்பெற வேண்டும். ரெண்டுமே தப்பு. யானைகள் விரைந்து ஓடினேன்னு தான் வரணும். சரியா? பலவின் பால் பேருக்கு பலவின் பால் விதி தான் வந்து வரணும். பிறவினை தொடர் அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது. அடுத்து எவ்வகை வினை. இந்த வினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, செய்வினை செயற்பாட்டு வினையாக வந்து மாறுறப்ப இதுதான் கரெக்டு. நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு செய்வினையை செயற்பாட்டு வினையாக வந்து மாற்றி பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த இந்த இது வந்து வரும். இந்த இலக்கண இது வந்து வரும். ஒயிட் ஹால் அப்படின்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம். அடுத்து இந்த டார்க் ஃபைபர் டீமோன், இந்த இதுக்கு வந்து நம்ம டென்சிட்டி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். டென்சிட்டினா அடர்த்தி. நல்ல வேலை பொறுத்துக்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. 2 4 1 3 2 அப்படிங்கிறதான். சரியா? அதேமாதிரி ஃபைபர்னால் இலைன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேவா? டார்கஸ்ட் அப்படின்னா மிகு இருண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் 4132 அப்படிங்கிறது சரியாக வரும். அட்வான்ஸ் இணையான கலைச்சொல் என்ன? ஆக்சுவலாக இதுக்கு 2 இது வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கடற்கரை இயக்கமும் வரலாம், இல்லைனா சிறு அதிர்வுகள் அப்படிங்கிறது வரலாம். இதுக்கு வந்து ஆனால் நெட்டில் சர்ச் பண்ணுறப்ப கடற்கரை இயக்கம் வருது. ஓகேவா? பார்க்கலாம் டிஎன்பிசி வந்து ஆன்சர் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து பொறுத்துக ப்ரீ சென்சார்ஷிப். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வெட்டேரன் அப்படின்னா திறனாளர். கிளாசியர் அப்படின்னா பனியாறு. தனிமரம் காடாதல் பழமொழி உணர்த்துவது நட்பை பெருக்குதல். அடுத்து அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பணும். இதுக்கு வந்து ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படிங்கிறது. அடுத்து மரபு தொடர் அடரடி படரடி. சரியா? ஒரே அடியாக போச்சு. 4 3 2 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா? 4 3 2 1. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் அப்படிங்கிறது. இந்த இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அலை ஓய்ந்த கடல் வந்து அமைதியை குறிக்கும். அடியற்ற மரம்போல் அப்படிங்கிறது வீழ்தல் குறிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது. அடுத்து உயிர் சுற்று. உயிர் தான் நகம் சொல்லுவாங்க. ஸோ நகைச்சுற்று. அடுத்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4th ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. அடோரிங் அப்படின்னா போற்றுதல் அப்படிங்கிறது ஆன்சர். தோழன் அப்படிங்கிற அந்த காம்ரேட் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து எடுத்தது. முக்கியமாக ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து சொல்லுவாங்க. இதில் வந்து 2 மட்டும்தான் சரி. முடியரசன் வீரகாவியம் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி, மற்றதெல்லாம் தப்பு. பூட்கை அப்படின்னா குறிக்கோள் அப்படிங்கிறது சரியான விடை. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனர். கடைச்சங்க காலத்தில் கண்ணெழுத்துக்கள். 7வதில் இடம்பெறாத மருந்து பொருள் எதுன்னு கேட்டால் கண்டங்கத்திரி அப்படிங்கிறது. சுக்கு திப்பிலி சிறுநாபுரம் இடம்பெறும். தூற்றின்கண் தூவிய வித்து திரியடுக வார்த்தை. தூற்றின்கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திரியடுகம். இதெல்லாம் நம்ம வந்து கேள்வியில் கொடுத்துருக்கோம். அடுத்து அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. ஏ சரி, ஆர் தவறு. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். தகுதியான் அப்படின்னா பொறுமை, வென்று விடல் அப்படிங்கிறதுக்கு. விரித்தது அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் டி மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு சில பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. மயில் தோகை விரித்தது அப்படின்னு சொல்லி படம் போட்டிருப்பீங்க. தப்பு. மயில் தொகையை விரித்தது தான் கரெக்டு. கலைக்கழகம். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் சரி. தமிழ் சொல்லா கண்டறிய. இதில் வந்து உடுக்கை அப்படிங்கிறதா தமிழ் சொல். சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், இது வரைக்கும் நான் வந்து குறிச்சிருக்கேன். இன்னும் இருக்குது. நான் அடுத்த ஒரு பார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரியா? ஸோ இந்த கொஷினை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து புலம்பியிருப்பீங்க. அது வந்து வேறு
ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கிடையாது. நம்ம வந்து சரி ஓகே டிஎன்பிசிலேருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து புலம்புனீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல அதாவது கரெக்டாக வந்து பார்த்தவன் கரெக்டாக ஆன்சர் பண்ண நினைக்கிறவங்க ஆகா கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்டிருக்காங்க, அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதல்லையே வந்து டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்தாங்கன்னா ஜிஎஸ் சைடு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவலாமல் குறிச்சிருப்பாங்க. இல்லை தமிழை பார்த்த உடனே உட்காந்துட்டு ஐயோ போச்சு அப்படின்னு உட்காந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் போயிருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜிஎஸ்ல அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து கொடுத்தோம். அந்த வீடியோவில் வந்து நிறைய கேள்விகள் வந்து வந்துருந்துச்சு. சரியா? அந்த வீடியோவை பார்த்தவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ.